பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் இறை உலமே, இன்று பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு. இறையாட்சி இகத்தில் மலர்ந்திட இதயங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கருணை நிறைந்த தேவன் நம்மில் அவரை தேடுகிறார். தன் மந்தையில் ஒரு ஆடு கூட சிதறி போவதை பொறுக்க இயலான் நல்ல மேய்ப்பனாய் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்ட ஆபிரகாமும் இறை நம்பிக்கையில் சற்றும் தளரா யோபுவும் தாவீதின் மனதொருக்கம் நிறைந்த வாழ்வும் என எத்தனையோ பேர் கிறிஸ்துவில் பயணித்து இன்று இறையாட்சி மண்ணில் மலர வித்திட்ட இணையில்லா சாட்சிய வாழ்வு வாழ்ந்தனர் என்றாலும் இன்று நம் வாழ்வோ பிறரை மன்னிக்க மறக்கும் மனமும் ஏற்க மறுக்கும் உறவுகள் பேராசை குணமும் கொடுக்க மறுக்கும் கரங்களுமே. இறைவா, இவற்றை எம்மிடமிருந்து நீக்கி அன்பென்னும் மலர்களால் அகிலத்தை அலங்கரித்து அருள் நிறைந்த இயேசுவின் பாத சுவடுகளில் பயணித்து நேரிய வாழ்வால் இவ்வுலகை மறுசீரமைப்போம் என்ற உறுதி நிறைந்த உள்ளத்தோடு இணைந்து ஜெபிப்போம் இப்பக்தி மிகு கல்வாரி பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில், வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 1-2 முடிய. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள்.
பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகவும் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5-7 மற்றும் 11-13 வரை. சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதா இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்போது ஒருவர் அவரிடம்,
ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்து விடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்போது நீங்கள், நாங்களும் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீர் என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதை நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழையுங்கள் இயேசு என்று இயேசு இன்றைய நற்செய்தி வாசகம் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுக்கிறார். அதனை குறித்து சிந்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் வந்து, மீட்பு அடைவதற்கான வழி என்பது ஒரு சில இனத்திற்கு மட்டுமா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். காரணம், பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கும்போது எகிப்தியரின் அடிமைத்தளத்திலே வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் எழுப்புகின்ற கூக்குரலை கடவுள் தன்னுடைய காதுகளால் கேட்கிறார். அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரை தன்னுடைய கண்களால் பார்க்கிறார். அவர்களுக்கு விடுதலை வாழ்வு வழங்குவதற்காக கடவுள் விண்ணகமிருந்து இறங்கி மண்ணகம் வருகிறார். அவர்களை வழிநடத்துவதற்காக மோசேயே ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அந்த வகையிலே இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு கானான் தேசத்திற்கு, கானான் நாட்டிற்கு அழைத்து கொண்டு செல்லும் போது அவர்கள் கடவுளின் அன்பிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்தி பாவங்கள் பல செய்கிறார்கள். கடவுளை, வேற்று தெய்வத்தை வழிபட்டு கடவுளின் அன்பிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். இப்படி தன்னுடைய சொந்த இனமாக தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள் கடவுளின் பார்வையில் தீயது செய்து விலகி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு கடவுள் ஆண்டவரின் வாக்கு அருளப்படுகிறது. அவர்கள் மீண்டுமாக கடவுளின் அன்பில் இணைந்து கொள்கிறார்கள் என்பது இஸ்ரேல் மக்களின் வாழ்வியல் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது யூத மக்களை பொறுத்தவரையில் யூத மக்கள் அனைவருமே ஆபிரகாமின் வழி மரபினராக கருதப்பட்டார்கள். எனவேதான் மீட்பு என்பது யூத மக்களுக்கு பொதுவானது என்ற சிந்தனை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இயேசுவிடம் கூட்டத்தில் இருந்த ஒருவர், மீட்பு என்பது குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்பது, இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழையுங்கள் என்று. எது இடுக்கமான வழி, எது இடுக்கமான வழி என்று சிந்தித்து பார்க்கும்போது, இறையாட்சி விழுமியங்களை நமதாக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று செயலாற்றுகின்ற ஒவ்வொருவருமே இடுக்கமான வழியாகத்தான் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி என்பது, இடுக்கமான வழி என்பது அன்பின் வழி, மன்னிப்பின் வழி, பண்பின் வழி, மன்னிப்பின் வழி. அது சமத்துவ சகோதரத்துவத்திற்கான வழி. இத்தகைய வழியிலே நாம் பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கட்டாயம் துன்ப துயரங்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கான ஆற்றலை தருபவர்தான் நமது தூய ஆவியானவர். கடவுள் இயேசு எப்பொழுதெல்லாம் தனிமையிலே சென்று
தந்தையிடம் வேண்டும் போது முற்றிலுமாக அவர் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்து அந்த துன்ப துயர நிலையிலிருந்து வெளிவந்து தனக்கிருந்த கடவுள் தனக்கு வெளிப்படுத்தியிருந்த திட்டத்தை நோக்கி பயணித்தாரே என்றால், நாமும் இறைவனிடம் வேண்டுகை செய்யும் போது நாமும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியின் செயலாற்றலால் நாமும் நல்ல மனிதர்களாக நம்முடைய இலக்கு நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும் என்பதற்கு எள்ளளவும் ஐயமில்லை. இந்த இடுக்கமான வழியில் நுழைந்தவர்கள்தான் நம் புனிதர்கள். அனைத்து புனிதர்களுடைய வாழ்விலே பார்க்கும்போது அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவை தன்னை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால் கிறிஸ்துவுக்காக அனைத்து துன்பங்களையும் தன் உடலிலே வகித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாமும் நல்ல கிறிஸ்தவர்களாக இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இக்கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் மக்கள் என்று சொன்ன அன்பான கடவுளிடம் நம் வாழ்வில் எழுகின்ற தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நற்செய்தியின் நாயகனே இறைவா, இம்மண்ணில் இறையாட்சி மலர ஒளியான உண்மை மனதில் ஏந்தி உலக மாந்தரின் வாழ்வின் இருள் நீக்கும் பணி வாழ்வை ஏற்று வாழும் ஒவ்வொரு திருநிலையாளர்களுக்கு நற்துணையாய் பாதுகாப்பாய் அவர்களோடு இணைந்து பயணித்து அவர்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்பென்ற ஒற்றை சொல்லுக்காய் அகிலம் ஏங்கி கிடக்கிறது. நானென்ற அகந்தையால் பல நாடுகள் பிளவுபட்டு அமைதி இழந்து காணப்படுகிறது. அன்பே இறைவா, ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் தம் மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரியும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்சுடரே இறைவா, எம் சமூகம் போதை பழக்கம், அடங்கா ஆசை, வழிமாறிய பயணம், தீரா பகை, களியாட்டம், பில்லி சூனியம் என வாழ்வில் ஒளியிழந்து இருப்பதை உம் கருணையால் ஆசீர்வதியும். நாங்கள் என்றும் ஜெபம் செய்து உம்மோடு இணைந்து வாழும் வாழ்வே நிலையானது என்பதை உணர்ந்து வாழும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நலமளிக்கும் வல்லலே இறைவா, நோயின் தாக்கத்தால் பல குடும்பங்கள் நிலை தடுமாறி கடன் சுமையும் கடும் சொற்களாலும் வேதனை உற்று குழந்தை இல்லையே என்று குறைப்பட்டு படிப்புக்கு ஏற்ற வேலையின்றி தொழிலுக்கு ஏற்ற ஊதியமின்றி பிள்ளைகளுக்கு வரமேண்டி உம்மை நாடி வரும் எங்களை உம் பேரன்பால் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, நீர் உறைவிடமாக கொண்ட இத்திருத்தல பங்கு சமூகம் அன்பு, ஒற்றுமை, மன்னிப்பு, இரக்கம், தர்மம், ஜபம், ஆலயம் போற்றி வாழும் நற்பண்புகளை கொண்ட நிலை வாழ்வினை பெற்ற வளர்ச்சிமிக்க சமூகமாக வாழும் வரம் பெற்று இப்புண்ணிய திருத்தலம் நாடி நலம் தேடி வருவோரின் நிறை போக்கி நலம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாய் மன்றாடும். தாயுமாய் நல்ல தந்தையுமாய் இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு கடவுளை, உம் தெய்வீக அருள் பிரசன்னம் பலவீடம் குழுமி இருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் பக்தர்கள் யாவரையும் உம்முடைய திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருக்கரத்தின் மகிமையினால் எங்கள் அனைவரையும் தாங்குவீராக. அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நிலைத்த அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் மன ஒற்றுமையிலும் இணைந்து மகிழ்ந்து வாழ அருள் புரியும். வேதனை துன்பங்கள் நீக்கி கவலை கண்ணீர் போக்கி நல் உடலுள்ள நலமும் நற்சுகமும் நீடிய ஆயுளும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பீராக. நம்பிக்கையோடு உடைய திருப்பதம் எழுப்பிய அனைத்து தேவைகளுக்கும் தயவாய் செவி சாய்ப்பீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய உடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றே. கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரென உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் பங்கின் பாதுகாவலி கண்ணொளி அன்னை புனித லூசியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியே பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களே உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் நஸ்ரேயன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கெல்லாம் நன்மைகளை வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைக்கு நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தரும். எமக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.